ஹலோ வியூஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாம் அந்த வீடியோவில் 17th July 2025 மார்க்கெட் அப்டேட் பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸில் எதெல்லாம் டாப் கெய்னர்ஸ், எதெல்லாம் டாப் லூசர்ஸ், எஃப்ஐசிடிஎஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை செல் பண்ணியிருக்கிறாங்க, எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 100 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. நிஃப்டி வந்து கொஞ்சமாக வல்லட்டைலாக தான் இருக்குது. ஒரு நாள் ஏறுது, ஒரு நாள் இறங்குது, அந்த மாதிரி சைட்வேஸ்லேயே தான் கொஞ்சமாக மூவ் ஆகிட்டு இருக்குது. இதுக்கு இன்னொரு காரணம் எஃப்ஐஸோட செல்லுன்னு சொல்லலாம். எஃப்ஐஸ் வந்து பார்த்திங்கன்னா 2வது கண்டினியூஸ் டேவை செல் பண்ணியிருக்கிறாங்க. 3294 கோடிக்கு வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. டிஏஎஸ் வந்து 9வது கண்டினியூஸ் டேவை பை பண்ணியிருக்கிறாங்க. 2820 கோடிக்கு வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. இந்த டிஃப்ரென்ஸை பார்த்திங்கன்னா ஒரு 800 கோடி கிட்ட டிஃப்ரென்ஸ் இருக்குது பையுக்கும் இந்த செல்லுக்கும் இடையில. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து மார்க்கெட் வந்து விழுறதுக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு. அப்புறம் டாப் கெய்னர்ஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஒரு 24 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. சைட்வேஸில் மட்டும்தான் கொஞ்சம் நாளாக ஒரு 2 வீக்காக வந்து மூவ் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஒரு நாள் ஏறுது, ஒரு நாள் இறங்குது, அந்த மாதிரி தான் டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் போய்ட்டுருக்குது. அப்புறம் டாப் கெய்னர்ஸில் பார்த்திங்கன்னா டாடா ஸ்டீல் வந்து செகண்ட் இருக்குது. ஒரு 2 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. இது 52 வீக் ஹையை அச்சீவ் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஃபியூ டேஸாக விழுந்துட்டு இருந்துச்சு. டெக்னிக்கலாக ஒரு சப்போர்ட் லெவலுக்கு வந்ததும் விழுந்துட்டு இருந்தது, இப்போது ரெக்கவரி ஆகிருக்குது. அப்புறம் டாப் லூசர்ஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து டெக் மஹேந்திரா இருக்குது. ஒரு 44 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. டெக் மஹேந்திராவோட Q1 ஏர்னிங்ஸு வந்து இருந்துச்சு. ரிசல்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்தாலும் ஐடி செக்டர் ஃபுல்லாமே வந்து ஒரு ப்ரெஷர் இருக்குது. ஸோ ஏன்னா யூஎஸ்லேருந்து ஐடி செக்டருக்கு வர வேண்டிய ப்ராஜெக்ட்ஸ், அப்போ யூரோப்லேருந்து வர வேண்டிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ முன்னாடி அளவுக்கு இல்லாமல் கொஞ்சமாக குறைஞ்சிருக்குது. அதனால் வேர்ல்டு வைடாகவே வந்து ஐடி செக்டாரில் ஒரு மந்த நிலை தான் இருக்குது. ஸோ அது வந்து ஐடி செக்டாரை வந்து ரொம்பவே ப்ரெஷரில் வச்சுருக்கிற இந்த நேரத்தில் இவங்க ரிசல்ட் எப்படி கொடுத்தாலும் ரிசல்ட்டை வந்து மார்க்கெட் எப்படி எடுத்துக்குதுன்னா இவங்க ஆள் குறைப்பு பண்ணியோ இல்லை வேறு ஏதாவது பண்ணியோ தான் அந்த ரிசல்ட்டை வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக வச்சுருக்கிறாங்க. இந்த மாதிரி ஏதாவது செலவினங்கள் வந்து குறைக்கிற நடவடிக்கைகள் மூலமாக தான் இந்த லாபத்தை வந்து அதிகமாக காட்டுறாங்க அப்படின்ட்டு மார்க்கெட் வந்து நம்புது. ஸோ அதோட இம்பேக்டில் பார்த்திங்கன்னா நல்லா ரிசல்ட் வந்தாலும் இதில் ப்ராஃபிட் புக்கிங் தான் போய் இது கொஞ்சமாக சரிஞ்சிருக்குது. அப்புறம் டாப் லூசஸில் செகண்ட் பார்த்திங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க் இருக்குது. ஒரு 14 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. இண்டஸ்இண்ட் பேங்கும் பார்த்திங்கன்னா ஃபியூ மந்த்ஸாகவே வந்து சைட்வேஸில் தான் மூவ் ஆகிட்டுருக்குது. ஸோ அதோட இம்பேக்டில் ஒரு நாள் கொஞ்சமாக கம்மியாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். நான் நம்புறேன் இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.